எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுவும் பாஸ்கி தான். லைட்டாக அப்படி யோசிச்சிங்க, பயங்கரமாக தான் சொல்ல போகிறேன்ட்டு. கிடையவே கிடையாது. எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்னு பாஷாவில் ரஜினி சொல்லும்போது கம்ப்ளீட்டாகவே வேறு ஒரு கதை இருக்கும், வேறு ஒரு ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டி. பட் இந்த படத்தில் எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்னு நான் சொல்லினே போகக்கூடாது. முக்கியமான விஷயம் சொல்லியே, கஷாயம் வித் பாஸ்கி, இந்தியா கிளிட்ஸ் ரசிகர்களே வணக்கம், அதுக்கப்புறம் கலாய்ப்பீங்களே. இப்போ மறுபடியும் சப்ஜெக்ட்டுக்கே வரும். எனக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஜிவி பிரகாஷ் ஹீரோவாக நடிக்கிற இன்னொரு படம், சாம் ஆண்டன் டைரக்டர். அவருக்கு தான் சபாஷ் சொல்லணும். ஏன்னா இது வந்து முக்கியமான ஒரு ரஜினி டைலாகை டைட்டிலாக வச்சுட்டாங்க. சரி, ஒரு பரபரப்பு எதிர்பார்ப்புலாம் வந்துடுச்சு, இது என்ன பயங்கரமான தாதா சப்ஜெக்டான்னு. பட் ஹீரோவை தெனாலி மாதிரி போட்டார். ஜிவி பிரகாஷ்ன்றவர் வந்து ஒரு சாதாரண யங்ஸ்டரு, லவ் கிவ்னில் ஜாலியாக போகிற ஒரு யங்ஸ்டர் தான். பட்டு உள்ளுக்குள்ளே சரியான தெனாலி. ரத்தத்தை பார்த்தாலே உடம்புலாம் டைப் அடிக்கும். அந்த ரத்தத்தை பார்த்தோன்னே இவருடைய ரத்தம்லாம் உறைஞ்சி ஒரே மாதிரி ரிப்பீட்டுன்னு ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் வளர்றாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு தெனாலி மாதிரியான ஒரு கேரக்டரு பாஷா மாதிரி ஒருத்தருடைய டென்னுக்குள்ளே, ஃபார் எக்ஸாம்பிள் ஜிகிர் தண்டா டைப்பில் இந்த மாதிரி போக வேண்டி இருந்து அங்கே டகால்னு ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டியாக மாறுறாரா பாஷாவா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அதே தெனாலியாவே தான் இருக்கார் கடைசி வரைக்கும். 90% ஆஃப் த மூவி தெனாலியாவே தான் இருக்கார். பட் இருந்தாலும் எப்படி படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றதுக்கு சாம் ஆண்டன் ஆஸ் அ டைரக்டர் ஒரு பிரில்லியண்ட்டான எக்ஸாம்பிள். தாதா சப்ஜெக்ட், ஃபென்டாஸ்டிக்கான சுச்சுவேஷன்ஸு. ஸோ இந்த ரெண்டு மிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு பெரிய தாதா வந்து அடுத்த தாதா தேவர் மகன் அடுத்தது சிவாஜி கணேசனுக்கு நெக்ஸ்ட் கமல் வராரு பாருங்க அந்த சீட்டில். அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு ஜூனியர் தாதா யார், அப்கமிங் தாதா யாருன்னு தேடும்போது அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. நம்ம ஹீரோ ஜிவி பிரகாஷ் தான் போவார். இந்த என்டையர் திங்க் டேங்க்கு நம்ம வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷன்ஸை யோசிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. 130 மினிட்ஸ் மேலே காமெடி சிச்சுவேஷன்ஸ், சீரியஸான சப்ஜெக்ட் தான். கிட்டத்தட்ட நீங்கள் தேவர் மகன் இந்த மாதிரி ரேஞ்சுக்கு சீரியஸான சப்ஜெக்ட். பட் அந்த சீரியஸான சப்ஜெக்டில் எப்படி இவ்வளோ காமெடியாக அதை யோசிச்சாங்க அப்படிங்கிறச்ச நம்ம வந்து கியூடோஸ் டு தி என்டையர் டீம் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. இதில் வந்து சரவணன், பழைய ஆக்டர் சரவணன் ஹீரோவில் நடிச்சிருக்காரு பாருங்கள். அவர் தாதாவாக வர்றார். அவர் எந்த இடத்துலையுமே அச்சுபிச்சுத்தனமோ இல்லை ஓவர் டெரர் மாதிரியோ நடந்துக்காமல் நார்மலாக ஒரு தாதாவாக நடந்து பயங்கர சிரிப்பு மூட்டுறாரு. அதே சமயத்தில் ஜிவி பிரகாஷ் அந்த டென்னுக்குள்ளே போகும்போது இவங்களுக்குள்ளே இருக்கிற ஈக்குவேஷன், மற்றவங்கள பார்த்து இவங்க பயப்படுறாங்க, ஆனாலும் இவங்க ஹீரோவாகவே தெரியுறாங்க. வேட்டியை மடிச்சுக்கட்டு பாக்யராஜ் படம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, பாக்யராஜ் என்றைக்குமே ரொம்ப சாதுவாக இன்னசென்ட்டாக டொக்காக வருவார். ஆனால் ஊர் வந்து அவர் ஒரு பெரிய தாதாவெல்லாம் பார்க்கும். அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ஹிலேரியஸாக இருக்கும். அந்த அண்டர் கரண்ட்டை ஸ்டார்ட் டு ஃபினிஷ் 130 மினிட்ஸும் டேரக்டர் மிஸ் அவுட்டே பண்ணல. மறுபடியும் அந்த திங்க் டேங்க்கு தான் நம்ம வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரியல் என்டர்டெய்னரில் ஒரு மசாலா படம்னா இதுதான். ஆடியன்ஸ் வருது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு, அதை எப்படி ஒரு சீரியஸ் சப்ஜெக்ட்லேயும் என்டர்டெயின்மெண்ட்டு எப்படி மிக்ஸை வந்து கரெக்டாக கொடுக்கலாம் அப்படின்றது அந்த திங்க் டேங்க் புரிஞ்சுட்டு பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இது ஜிவி பிரகாஷ்னே கிடையாது, இல்லை எந்த நியூ கமர், வேறு ஒரு நியூ கமர் வந்திருந்தால் கூட இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். பிகாஸ் அவங்க நெட் பண்ணி இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. ஒரு ஸ்டேஜில் தாதாவுக்கே நமக்கு வந்துருக்கிற மாப்பிள்ளை உண்மையிலேயே தாதா தானா, இல்லை இவர் டொக்கா, இவர் சரியான தெனாலியா, பேக்கா, இவரை நாம காப்பாற்றணுமா, அவர் நம்மளை காப்பாற்ற போகிறாரான்ற ஒரு மிக்ஸ்அப் சுச்சுவேஷன் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃபில் விஷுவலாக ஸ்க்ரீன் பிளே ட்ரீட்மெண்ட் ஸ்டாப். அதுலேயும் தாதாங்களுக்கு எப்படி வந்து டொக்கா இருக்கிற பசங்க எல்லாமே தண்ணி காட்டுறாங்க அப்படின்னு ஒரு தண்ணி சீனே இருக்குது. அந்த தண்ணி சீனு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணியில் வர கிக்கு அந்த சுச்சுவேஷன்லேயே உங்களுக்கு சூப்பராக வரும். இப்படி சொல்லிக்கிற மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணினே போகலாம் சுச்சுவேஷன்ஸை. 130 மினிட்ஸும் போர் அடிக்காமல் படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துருக்காங்க. ஆனந்தி ஹீரோயின் அவங்க ஆனந்தமாக ஜஸ்ட் அப்படி பார்க்குறது, அந்த பெரிய விழியால் லைட்டாக சைட் அடிச்சுட்டு லைட்டாக வெக்கப்பட்டுட்டு லைட்டாக ஒரே இடத்துல இருந்துடுறாங்க. பெரிய ரோல் கிடையாது. ஜிவி பிரகாஷ்க்கு இந்த ஒரு யங்ஸ்டரான ஒரு ரோல் தான். ரொம்ப அடல்ட் சூழ்நிலையில் போகாமல் நார்மலாக ஒரு கேரக்டரை பண்ணி அந்த பயந்தாங்குழி கேரக்டரை வந்து கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணார் பார்த்தீங்களா. அதுக்கு வந்து அவருக்கு வந்து நம்ம பாராட்டு கொடுத்துனே இருக்கலாம். நிறைய கேரக்டர்ஸ் கூட வந்து இந்த அடியாட்கள் மாதிரி கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு டயலாக் அளவில், ஆக்ஷன் அளவில் வந்து பயங்கர வீராப்பாலாம் வந்துட்டு சொதப்புறது. ஒரு வடிவேலு மாதிரி பல வடிவேலு நீங்கள் பார்க்கலாம் இந்த தாதா கேரக்டர்ஸில். ஸோ அந்த அளவில் வந்து காமெடி ரொம்ப ப்ரில்லியன்ட். திலீப் சுப்பராயன் ஸ்டண்ட்ஸு, இந்த ஸ்டண்ட்ஸ்லேயும் காமெடி நிறைய தேவைப்படுது. அங்கே இருக்கிற பொருட்களில், அங்கே இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் அதை புரிஞ்சுட்டு காமெடியை வந்து ஸ்டண்ட்ஸ்லேயும் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ யாருமே லெட் டவுன் கிடையாது. பட் ஓவரால் மியூசிக் நீங்கள் பார்க்கும்போது ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக்கு. அவருடைய ஃபுல் ஃபோக்கஸ் ஆனால் வந்து நடிப்பில் தான் இருக்குன்றது இந்த மியூசிக்கில் உங்களுக்கு தெரியுது. ஏன்னா நீங்கள் வந்து பல இடங்களில் நாங்கள் வந்து சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரின்னு சொல்லிட்டு இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், எம்எஸ் விஸ்வநாதன், அனிருத்,
யுவன் சங்கர் ராஜா, இனி வரப்போகிற மியூசிக் டைரக்டர்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு கீபோர்டில் பாட்டு கற்றுக்குறவங்க, மியூசிக் கற்றுக்குறோம், அப்படி எல்லோரும் போட்ட டியூன்ஸும் அதில் வருது. விதவிதமாக குங்குமப்பூவே கொஞ்சம் பூராவே அது வருது, கண்ணை நம்பாதே அந்த பாட்டு வருது, வானம் தொட்டு போனா இது போராதுன்னு இளையராஜாவோட ரீ ரெக்கார்டிங் ஃப்ரம் அபூர்வ சோகர்கள் டூ இப்படி எல்லாத்தையும் நாங்கள் டச் பண்ணுவோம். கிட்டத்தட்ட மொத்த இசை உலகமுமே இதில் வந்து இசையமைச்சிருக்குன்னு நம்ம அதை பார்க்கும்போது அப்படியே புல்லரிக்குது. ஸோ டேரக்டர் அண்ட் திங்க் டேங்க் வந்து அந்த தெனாலி கேரக்டரில், ஒரு தெனாலி படத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எலி உள்ளுக்குள்ளே கமலுடைய அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே போந்தோடனே அந்த எலியை விரட்டுறதுக்கு விதவிதமான ஆக்ஷன் பார்த்து அது ஸ்லாப்ஸ்டிக் காமெடியாக போய் ஒரு செம்ம ஃபைட் அமையும். அந்த டைப்பில் தான் கேரக்டரை அமைச்சிருக்காங்க ஜிவி பிரகாஷுக்கு. பட் கிட்டத்தட்ட 90% சக்ஸஸ்ஃபுல்லாகவே அவர் வந்து எந்த வித எக்ஸ்ட்ரா ஆக்ஷனு டெரர் அடிதடியிலலாம் இறங்காமல் தான் இருக்கார். ஏன்னா கேரக்டர் அப்படி தான், அதை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணவங்க. கிளைமேக்ஸில் மட்டும் அதை ஏன் மெயின்டைன் பண்ணல அப்படின்றது தான் கொஞ்சம் ஒரு சின்ன நெருடல். பட் ஸ்டில் என்டர்டெயின்மெண்ட்டுன்ற பேக்கேஜை பார்க்கும்போது தூள் கிளப்பிட்டாங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் சிரிக்கலாம், இல்லை அடுத்தது என்ன ஆக போகுது அப்படின்ட்டு ஆவலாம் சீட் எஜ்ஜில் நீங்கள் யோசிச்சுன்னே இருக்கலாம். அப்போது எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதை பற்றி முடிவாக என்ன சொல்கிறீங்கன்னா, எனக்கு இன்னொரு டிக்கெட் இருக்குது, இன்னொரு முறை பார்த்தாலும் பார்ப்பேன். ஜென்ரலாக மக்களுக்கே பல நாள் கழிச்சு ரசிக்கிறதுக்கு இன்னொரு படம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரிவ்யூ எனக்கு இருக்கு இல்லையா, அதில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன். உங்களுடைய பாஸ்கி.